ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட் செம்மறி ஆடு மாதிரி இருக்கணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஷீப்ஸ் ஆர் கிங் அட் செல்ஃப் மெடிகேஷன்ஸ். அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு என்ன தேவையோ அந்த ஹர்ப்ஸ் அந்த பிளான்ஸை கரெக்டாக தேடி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அதை சாப்பிட்டு அதை தானே சரிப்படுத்திக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்டும் அதே மாதிரி தான். அவங்க ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற வீக்னஸ் என்னது அப்படின்றத செல்ஃபா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணாங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் லூப் குள்ள சிக்காம இருப்பாங்க. செகண்ட் விஷயம், ஷீப்ஸ் இட் இஸ் வெரி குட் அட் மெமரி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 ஹியூமன் ஃபேஸஸை குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமாவது அதால ஞாபகம் வச்சுக்க முடியுமா சார்? அந்த மாதிரிலாம் மெமரி பவர் இருந்ததுனா நான் ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. சோ உங்களோட மெமரி பவரை பூஸ்ட் பண்றதுக்குன்னு சில பர்டிகுலர் டயட்ஸா இருக்கலாம், இல்ல மெடிடேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய செல்ஃபா நீங்க உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸும் இருக்கு. அதை தாண்டி நீங்க படிக்கிறப்ப ஒரு கண்டென்ட்டை கான்செப்சுவலா புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்க்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், விச் இஸ் ஒரு பிறந்த ஆட்டுக்குட்டி எழுந்து கொஞ்ச நேரத்திலேயே நின்று அதோட கூட்டத்தோட சேர்ந்து சீக்கிரமே அது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது ஃபேக்ட். அதே மாதிரி தான் நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக்கப் ஆறீங்க, இல்ல ஒரு சின்ன டிஸ்கண்டினியூட்டி வந்துருது உங்க ப்ரிப்பரேஷன்லனா திருப்பி அதை பவுன்ஸ் பேக் பண்ணி அதே பேஸ்ல திருப்பி அதை கொண்டு போறதுக்கான ரெசிலியன்ஸ் உங்ககிட்ட வேணும். அதுதான் உங்களை இந்த ப்ரிப்பரேஷன்ல லைவா வச்சிருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3 ட்ரைட்ஸ் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் இஸ் நாட் தட் ஃபார்.